யார் இந்த உதவிக்காரர்? இந்த உதவிக்காரருடைய ஊழியம் சபையில என்ன? இந்த உதவிக்காரருடைய ஊழியம் சபைக்கு கட்டாயமாய் தேவைதானா? கண்காணிப்பு ஊழியம் செய்கிற ஊழியக்கார் போதாதா? இப்படி அநேக கேள்விகள் நமக்கு தோன்றுகிறது. உதவிக்காரருக்கு 2 நாவு இருக்கக்கூடாது. ஆசையும் பணத்தை இச்சிக்கிறதும் மதுபான பிரியமும் நம்மளுக்கு 2 நாவு ஆக்கும் என்று அதை எப்படி ஆக்கணும்னு சொல்லி முடிகிறேன். இப்போ அப்படி ஆக்குமானால் நல்லொழுக்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்கிறேன். ஒண்ணு இருக்கிறது, வெளியே வேற மாதிரியான விஷயங்கள் 2ஆய் மாறக்கூடாது. விசுவாசுடைய நாவல முக்கியமாய் டீக்கன்ஸ் கீழே போய் வெளிப்படும். வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வசனம் 8, 9, 10 இப்போதைக்கு நாம் வாசிக்க கேட்கலாம். இந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சிகளை காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். Deacons likewise must be men of dignity, not double-tongued or addicted to much wine or fond of sordid gain, but holding to the mystery of the faith with a clear conscience. These men must also first be tested, then let them serve as deacons if they are beyond reproach. Other than the overseer, what assistance or aid does the church require? Overseer கண்காணிப்பு போக கர்த்தருடைய திருச்சபையிலே வேற என்ன உதவி, என்ன தேவை சபைக்கு தேவைப்படுகிறது? அப்பார்ட் ஃப்ரம் தி ஓவர்சியர், கர்த்தருடைய திருச்சபைக்கு ஊழியக்காரர்கள், ஓவர்சியர் என்று சொல்லப்படுகிற கண்காணிகள் போக வேற ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா என்பதான கேள்விக்கு பதில் அப்போஸ்தலனாகிய பவுல் வசனம் 8ல உதவிக்காரர் என்று தமிழையும் ஆங்கிலத்தில் டீக்கன்ஸ் என்பதான வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கிறது. Who are these deacons? யார் இந்த உதவிக்காரர்? இந்த உதவிக்காரருடைய ஊழியம் சபையில என்ன? இந்த உதவிக்காரருடைய ஊழியம் சபைக்கு கட்டாயமாய் தேவைதானா? கண்காணிப்பு ஊழியம் செய்கிற ஊழியக்கார் போதாதா? இப்படி அநேக கேள்விகள் நமக்கு தோன்றுகிறது. இந்த ஒரு அற்புதமான உதவிக்காரருடைய ஊழியம் நாம் திருச்சபை கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப கட்டாயம். யார் இந்த உதவிக்காரர்? அதை சொல்வதற்கு முந்தி கண்காணிப்புடைய ஊழியம் என்றால் என்ன என்பதை குறைஞ்சது 8 வாரம் இந்த வேத பகுதியை முன்வைத்து உங்கள் மத்தியிலே போதித்திருக்கிறோம். What is the role of an overseer? வசனம் 5 ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? சோ கண்காணிப்புடைய ஊழியம் தேவனுடைய சபையை விசாரிப்பது. தேவனுடைய சபை எப்படி விசாரிக்கிறான்? வசனம் 2, ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் யோகியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். இந்த போதக சமர்த்தனம் என்பது மாத்திரம்தான் சபைக்கு ரொம்ப உபயோகம் உள்ள ஊழியமா இருக்கிறது. ஊழியக்காரன் எப்படி தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஆண்டு கொள்கிறானோ அதே போல கர்த்தர் திருச்சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியையும் விசுவாசத்தில் ஆண்டு கொள்கிறாரா இல்லையா என்பது கவனிக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை. அதெல்லாம் போதித்து முடித்திருக்கிறேன், ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த உதவிக்காரருடைய ஊழியம் என்னென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. உதவிக்காரருக்கும் சொல்ல போற கண்காணிக்கும் இவங்க 2 பேருடைய ஊழியங்கள் என்ன வித்தியாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்காணியனுடைய ஊழியம் தேவன் விசுவாசத்தில் தம்முடைய திருச்சபையை வேத வசனத்தை கொண்டு ஆண்டு கொள்ள வேண்டும். ஒரு கண்காணி தன்னுடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்வது போல இப்படி தேவன் கர்த்தருடைய திருச்சபையை வசனத்தை கொண்டு ஆண்டு கொள்றாரா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டியது, விசாரிக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய பிரதானமான ஒரு ஊழியம். அது
உதவிக்காரருடைய ஊழியம் என்ன? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இது. இன்றைக்கு நீங்கள் கவனித்தால் அது உங்களுக்கு நன்றாக புரியும். யார் இந்த உதவிக்காரர்? உதவி என்பதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அல்லது டீக்கன்ஸ் என்பதான வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? 3:8 3:8 அந்தபடியே அந்த வார்த்தையை ஃபர்ஸ்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்தபடியே, லைக் வாய்ஸ். ஓகே, 8க்கு போறதுக்கு முந்தைய அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் அருமையா வந்திருக்குது. அந்தபடியே, லைக் வாய்ஸ். எதை கனெக்ட் பண்ணுது? அந்தபடி என்று சொல்லும் பொழுது வசன 7 கனெக்ட் பண்ணா 7க்கு அது சம்பந்தப்பட்டிருக்கிறதா? அந்தபடி என்பதான வார்த்தை அல்லது வசனம் 1க்கு சம்பந்தப்பட்டிருக்கா? இங்க என்னோட கூட சேர்ந்து தியானிக்க வேண்டியதுக்காக அந்த கேள்வி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அந்தபடியே என்பதான வார்த்தை வசனம் 8ல தொடங்குறாரு. அந்த அந்தபடி என்ற வார்த்தை எங்க சம்பந்தப்பட்டிருக்கிறது? ஒரு உதாரணத்திற்கு 2ஆம் அதிகாரம் வசனம் 9. தமிழ்ல அந்தபடின்ற வார்த்தை வரல. ஓகே, எனக்கு அந்த எக்ஸாக்ட் வார்த்தை வரல. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கு. மறுபடியும் லைக் வைஸ் இருக்கா? சேம் வேர்ட். ஹவுஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 9. ஸ்திரீகளும் ஸ்திரீகளும். அந்த உம்ன்ற வார்த்தை தான் அந்தபடின்ற வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஏன் ஸ்திரீகளும்ன்ற வார்த்தை? 5ஆம் அதிகாரம் சாப்டர் 5 25. அப்படியே அந்த வார்த்தை வச்சு பாருங்க. சேம், லைக் வாய்ஸ். ஓகே, ஹவுஸ் என்பதான கிரீக் வேர்டு. அந்தபடியே, அப்படியே என்ற வார்த்தை. அந்த அப்படின்ற வார்த்தை எதுக்கு கனெக்ட் பண்ணுது? 24க்கு. ஃபர்ஸ்ட் 25 வாசிங்கள், அப்புறம் 24க்கு போங்க. அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டார்கள். அப்போ 25ல சொல்லப்படுது நற்கிரியை. அப்படி என்று சொல்லும் பொழுது 24க்கு கனெக்ட் ஆகுது. 24 என்ன? 24. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்புறம் 25. அப்படியே எப்படியே? 25ல சொல்றபடியே பாவம் அங்க எப்படி இருக்குதோ அதே போல பரிசுத்தம் உள்ள கிரியைகள் 25ல அப்படி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? இப்போ 3ஆம் அதிகார வசனம் 8. அந்தபடியே. அப்ப அந்தபடியே என்று சொல்லும் பொழுது பவுல் எதுக்கு சம்பந்தப்படுத்தி பேசுறாரு? வசனம் மேல சொல்லப்படுற 7க்கா அல்லது 3ஆம் அதிகார வசனம் 1க்கா? 3:7க்கா 3:1க்கா? 3:1. அவங்க கடை சொன்னாங்க. 3:1 வாசியுங்கள். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறார், இது உண்மையான வார்த்தை. 2. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் இப்ப 8 வாசிங்க. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும். 8. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல். அந்த அந்தபடியான்ற வார்த்தை 3:1 தூக்கி நீங்க 8க்கு மேல போட்டீங்கன்னாக்கா கரெக்ட் ஆகும். எப்படி கண்காணியானவன் கண்காணியோட ஊழியத்தை விரும்புகிறானோ அதே போல சபையிலே உதவி ஊழியம் செய்யத்தக்கதாக உதவிக்காரன் அந்த ஊழியத்தை விரும்பும் பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட குணாதிசயங்கள் வசனம் 8ல தொடங்குகிறார். புரியுதுங்களா? முதலாவது அந்த உதவிக்காரன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3:8 one more time. அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஓகே, ஒரு சின்ன அப்சர்வேஷன். நீங்க ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். நீங்க இங்க சொல்ல போற உதவிக்காரர் ஒருத்தரா அநேகரா? இது சிங்குலர் or plural? Deacons plural. பட் overseer எதற்காக கண்காணி ஊழியம் செய்கிற ஒரு ஒருத்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. உதவிக்காரர் என்று சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு மேற்பட்டோடு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சபையில உதவிக்காரர் ஒருத்தர் இருக்க வாய்ப்பில்லை, அநேகர் இருப்பார்கள். ஏன்? கீழே போகும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, டியாகோனோஸ் உதவிக்காரர், டீக்கன்ஸ் தமிழ்ல எக்ஸாக்டா எப்பவுமே போட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். கிரீக்ல என்ன அர்த்தம் இருக்கிறதோ அதை அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. எதுல? தமிழ்ல. அதான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ஆங்கிலத்தோட சில நேரத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இங்கிலீஷோட பெட்டர் தமிழ். ஏன்னா இங்கிலீஷ் வேறு டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் தமிழில் ஆக மொத்தம் அநேக பதங்கள் எல்லாம் சொல்ல முடியாது, அநேக பதங்கள் நேரடி அப்படியே போடப்பட்டிருக்கும். உதவிக்காரன்ற மீனிங் எக்ஸாக்ட் வார்த்தை, சரியான வார்த்தை. கோனோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் டு அசிஸ்ட், டு அட்டெண்ட். ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லி பிறகு அதோட அர்த்தத்தின் கீழே நம்ம ஆழமாக பார்க்கலாம். இதே டியாகோனஸ் என்பதான வார்த்தை, உதவிக்காரர் என்பதான வார்த்தை, அது அப்படியே வெர்பா மாறப்பட்டிருக்கும் ஒரு சம்பவத்தில். அதை இப்ப நான் உங்களுக்கு வாசித்த அந்த சம்பவத்தை சொல்லி பிறகு நம்ம இந்த இடத்துல வரலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆக்ட்ஸ் சாப்டர் 6. உதவிக்காரர் என்றால் யாரு?
என்ன மாதிரி ஊழியம் இவர்கள் செய்கிறார்கள் என்று இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்குது, உதாரணம் கிடைக்குது. இதை வச்சுக்கணும்னாக்கா நம்மளுக்கு திமோத்தியில பவுல் பேசும்போது நமக்கு தெளிவாக புரியும். 6ஆம் அதிகாரம் வசனம் 1. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் அந்த விசாரன்ற வார்த்தை ரவுண்ட் போட்டுக்கோங்க. சர்வ் இங்கிலீஷ்ல வருதா? சர்விங். விசாரன்ற வார்த்தை தமிழ்ல வருது, இங்கிலீஷ்ல மினிஸ்ட்ரி. அது ரவுண்ட் பண்ணிக்கங்க. அது டியாகோனோஸ் என்பதான நவுன் பதத்தை வெர்பாக அங்க சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஒரே ரூட் வார்த்தை தான் அது இருக்கு. வாசிங்க இப்போ. தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார். நன்றாக கவனிக்க வேண்டும். 6ஆம் அதிகாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்ட 3000 பேர் திருப்ப அதுக்கப்புறம் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ நிமித்தமாய் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் திருச்சபையில பெருகி 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 தேவாலயத்துல கூடி வரும்பொழுது பெருக்கம் அதிகமானது. அதுக்கப்புறம் எருசலேம்ல எந்த இடத்துல இவர்கள் கூடி வந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று தெரியவில்லை. இவர்கள் கூடி வரும் பொழுது வெளியூர்ல இருந்து வந்த யூதர்கள், செதடிக்கப்பட்டு வெளியூர்ல செட்டில் ஆன யூதர்கள், மறுபடியும் பெந்தகோஸ்து பண்டிகைக்கென்று வந்த அந்த வெளியூர்ல இருந்து வந்த யூதர்கள், அதுல ரட்சிக்கப்பட்டவர்கள் அநேகர் இந்த கர்த்தருடைய திருச்சபையை விட்டு விலகி போகவில்லை. அவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். இயேசுநாதர் சீக்கிரமாய் வருவேன் என்று சொல்றதுனால அவர்கள் அங்கே தங்கியிருந்தாங்களான்றது தெரியல. அவர்கள் அங்கே தங்கிட்டாங்க. அதனால அங்க இருந்த விதவைமார்கள், அதாவது அங்கே பிறந்து வளர்ந்த விதவைமார்களுக்கும் வெளித்திலிருந்து வந்து அங்கே தங்கிவிட்ட விதவைமார்களுக்கும் பராமரிக்கிற விஷயத்துல, சாப்பாடு பராமரிக்கிற விஷயத்துல, விசாரணை செய்கிற விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை உண்டானது. அங்க இருக்கிறவர்களை அதிகமாய் கவனிச்சதாகவும், வெளித்திலிருந்து வந்து தங்கி ரட்சிக்கப்பட்டு அங்கே குடியிருக்கிற, அங்கே வாசம் பண்ணுவதற்கு தொடங்கின இந்த விதவைமார்களை விசாரிக்காமல் போன ஒரு விஷயம் பிரச்சனை ஆகி போச்சு. ஆகையால் அப்போஸ்தலர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த விதவைமார்களுக்கு பந்தி விசாரணை செய்யற வேலையில அவங்களே இறங்கிட்டாங்க, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கா சரியா இங்க இருக்கிறவங்க நல்லா விசாரிக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, வெளித்திருந்து வந்து இங்க செட்டில் ஆன விதவைமார்களை கவனிப்பது இல்லை என்று கவன குறைச்சல் இருக்கிறதாக ஒரு புகார் வந்தபடியால் 12 அப்போஸ்தலர் என்ன பண்றாங்க, சமையல் கட்டில போயிட்டு சமைச்சு கொண்டு வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டியாகோனோஸ்ன்ற வார்த்தை அர்த்தம் அதான், சர்வ் பண்றது, டேபிள்கிட்ட போய் சர்வ் பண்றது, வெயிட்டரிங் ஒர்க் பண்றது. அந்த வெயிட்டர் ஒர்க் பண்றது அந்த டியாகோனோஸ்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே. அப்படி அவர்கள் போன பேருக்கு ஒரு விஷயம் தடைப்பட்டது. என்ன தெரியுமா? அது வசனம் 2, 6:2. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது என்ன சாப்பாய்க்கிறாங்க? 2ல தேவ வசனம் போதிக்கிறது நிறுத்தப்பட்டு என்ன ஆயிடுச்சு? அன்னதானம் போடுற வேலையில ஈடுபட்டார்கள் இவர்கள். அன்னத்தை தானமா போட்டு அது ஒரு வயது சென்ற முடவர்களுக்கான ஒரு முகாம் போல ஆக்கி விட்டாங்க இந்த ஊழியக்காரர்கள், முக்கியமா அப்போஸ்தலர்கள். ஏன்னா சத்தியமுள்ள வார்த்தை சபையை கூடி வர பண்ணி சத்தியத்தை போதிக்கிறதை நிறுத்தி விட்டார்கள். எனக்கு பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு அதுல அவர்கள் ஈடுபட்டபடியால் சத்தியமுள்ள வார்த்தையை பேசுற அந்த பிரதானமான ஊழியம் நிறுத்தப்பட்டது. ஆகையால் அப்போஸ்தலர்கள் யோசித்து இங்க சத்தியமுள்ள வார்த்தை நடக்காம இருக்குது என்று அறிந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த சபையாரையும் கூடி வர செய்து, நாங்கள் பந்தி விசாரணை டியாகோனோஸ், இந்த உதவி வேலை செய்வது எங்களுடைய ஊழியம் கிடையாது, நாங்கள் வேத வாக்கியத்தை கையாளுகிற ஊழியக்காரர்கள், கண்காணி ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் நாங்கள். ஆகையால் வசனம் 3ல அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். நற்சாட்சி பெற்ற 7 பேர் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எதற்காக? அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த மினிஸ்ட்ரி அந்த வார்த்தை 4ல வருது பாருங்க, சர்வீஸ் டியாகோனஸ் ரூட் லாங்குவேஜ் அது. அந்த 7 பேர் யார்? அதுல ஸ்டீஃபன் என்ன, பிலிப் யாரு? பந்தி விசாரணை செய்கிறவர்கள். அவர்கள் சபையிலே சாப்பாடு உணவு எல்லாருக்கும் பாதபட்சம் இல்லாமல் பரிமாறுகிறவர்கள். அப்போ வசனத்தை அவர்கள் கையாளவில்லை, முதியோர்களுக்கு தேவையானதையும் அவங்களுக்கு உணவையும் அவங்களுக்கு குடிக்க தண்ணீரையும் மற்ற வசதிகளை கூடி வருகிற ஸ்தலத்திலே ஒழுங்குபடுத்தி கொடுக்கிற அந்த உதவி ஊழியம் செய்கிறவர்கள் தான் இந்த டியாகோனஸ் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப அந்த ஊழியத்தை யார் செய்ய முடியாது? வசனத்தை கையாளுற ஊழியக்கார் செய்யக்கூடாது கிடையாது, செய்யலாம். ஆனால் அது செய்யும் பொழுது இந்த வேத வசனத்தை கையாளுற ஊழியம் தடைப்பட்டு போயிடக்கூடாது. ஆகையால் இந்த பிரதானமான ஊழியம் செய்வதற்கு கண்காணியை, எபிஸ்கோபல் என்று சொல்லப்படுகிற கண்காணியை கர்த்தர் நியமித்திருக்கிறார்.
உதவி செய்யத்தக்கதாக சபையிலே ஆட்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்கள் அந்த உதவி வேலைகளை செய்ய வேண்டும். டீக்கன் ஒர்க் அவர்கள் அதை செய்யலாம். ஆகையால் இந்த உதவி செய்கிற ஆட்கள் பணத்தை கையாளுவதற்கு வாய்ப்புண்டு, பொருள்களை கையாளுவதற்கு வாய்ப்புண்டு, மெட்டீரியல் மணி, அதுக்கப்புறம் மற்ற 3 வேளை ஆகாரமும் அடிப்படையான தேவைப்படுகிற ஆட்களுக்கு இவர்கள் ஊழியம் செய்கிறபடியால் அந்த ஆட்களை கையாளுற ஒரு ஊழியமும் இந்த உதவிக்காரரிடத்தில் இருக்கிறது. ஸோ முக்கியமா இவங்க பணத்தை கையாளுறாங்க. என்ன, இவங்ககிட்ட தான் பணம் கொடுக்கப்படுகிறது. ஏனால் இவர்கள் தான் விஷயங்களை ஒழுங்குபடுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். இயேசுநாதருக்கு இடத்தையும் இயேசுநாதருக்கு ஆகாரத்தையும் எல்லா விஷயத்தையும் ஒழுங்குபடுத்துற விஷயத்தில் ஈடுபட்டிருந்தது காட்டி கொடுத்த யூதாஸ் தான். ஏன்னா அவன்கிட்ட தான் பண பை இருந்தது. ஆகையால் தான் பரணியை உடைத்து தைலத்தை இயேசுநாதரோட தைல பூசும் பொழுது அது யூதாஸுக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா அது ரொம்ப விலை உயர்ந்த பணம். அது வித்தாக்க அதிக பணம் கிடைக்கும், அது வேற ஊழியத்துக்கு உபயோகப்படுத்தலாம், அல்லது இவன் திருடிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் அது அங்க பேசின சம்பவம் நாம் பார்க்கிறோம். அப்படி உதவி செய்கிற அந்த ஊழியத்தை யூதாஸ் செய்து கொண்டு வந்ததாக 12 சீஷர்களிலே நாம் கொஞ்சம் நன்றாக பார்க்கலாம் சுவிசேஷ புஸ்தகத்திலே. ஆனால் சபையிலே இந்த டீக்கன் ஊழியம் செய்கிறது நல்ல ஊழியம். அந்த நல்ல ஊழியம் செய்கிற ஆட்கள் கரத்திலே பொருள், பணம் முக்கியமாக கரத்திலே கொடுக்கப்பட்டு அதை அவங்க ஹேண்டில் பண்றதா இருக்கிறது. இந்த பொருள், இந்த பணத்தை ஊழியக்கார் உள்ள பூந்து கையாளுதல் இருக்கக்கூடாது. அதுலலாம் அவர் கையாள்ந்தார்னாக்கா இந்த பிரதானமான சபையை விசாரிக்கிற வேத வசனத்தினாலே சத்தியம் உள்ள பிதாவாகிய தேவன் விசுவாசத்தில் சபையை ஆண்டு கூடறா இல்லையா என்பதான கண்காணிப்பு ஊழியம் அவரால் செய்ய முடியாது. ஆகையால் இந்த உதவி ஊழியங்கள் சபைக்கு தேவையான உதவிகளை செய்யத்தக்கதாக உதவிக்காரரை சத்தியமுள்ள ஆவியானவர் யாருக்கெல்லாம் அந்த ஒரு ஊழியத்தின் வாஞ்சியை கொடுத்து வைத்திருக்கிறாரோ அது அவர்கள் செய்வார்கள். அவங்க கூட கொடுத்துட்டாலே போதும், அது அவர்கள் செய்வார்கள். சில ஊழியக்காரர்கள் எந்த உதவி ஊழியத்தையும் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க, இவங்களே எடுத்து போட்டுன்னு செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஏன்னா யார்கிட்டனா கொடுத்துட்டாக்கா அதுல அவங்களுக்கு என்ன ஒரு பாதிப்பு உண்டாகுதுன்னு தெரியல, யார்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஊழியக்காரர் முக்கியமான பிரதானமான ஊழியமே திருவசனத்தை போதித்து கர்த்தருடைய ஆளுகை சபையின் மீது இருக்கிறதா இல்லையா என்பதை கண்காணிக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த கண்காணிப்பின் ஊழியத்திலே உதவிக்காரர் செய்கிற அந்த ஒரு ஊழியமும் கொஞ்சம் கண்காணித்தால் போதும். இவரை இறங்கி அந்த ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது. அது சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி இருக்கலாம், வேற எந்த விதமான இவாஞ்சலிசம் இருக்கலாம், எந்த விதமான விசிட்டிங் போயிட்டு வீடுகளை போயிட்டு விசிட் பண்றதோ, காட்டேஜ் மீட்டிங் நடத்துறதோ, எந்த ஊழியம் இருந்தாலும் அந்தந்த ஒரு உதவிக்காரர் சபையில இருந்தால் அது அவங்கவுங்கள்ட்ட பொறுப்பு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஊழியக்காரர் எல்லாத்துலயும் போய் தலை போட்டு நான் தான் எல்லார் வீட்டுக்கும் போவேன் என்று ஈடுபடவே கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு. அது அவரால் செய்ய முடியாது. எல்லாமே ஒரு ஊழியக்காரனால செய்ய முடியாது. ஊழியக்காரனுடைய முக்கியமான வேலையை திருவசனம் சபையிலே மேலோங்கி நிற்க வேண்டும். அந்த ஒரே ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான், அந்த ஒரே ஒரு கண்ணோட்டத்துல தான் ஊழியக்காரன் திருடமாய் நின்றிருக்க வேண்டும். ஆகையால் தான் கண்காணிப்புடைய ஊழியெல்லாம் என்னன்றது நம்ம பார்த்து முடித்தோம். இங்க இப்ப பார்க்க போறது டீக்கன்ஸ், உதவிக்காரருடைய ஊழியம். இந்த இடத்துல அந்த மாதிரி உதவி செய்கிற ஊழியத்தின் வரம்பெற்ற ஆட்கள் இங்க ரொம்ப பேர் இருக்கிறீர்கள். ஆகையால் தான் அந்தந்த வேலையை அவர்கள் செய்யும் பொழுது நான் அது தலையிலே போட்டுக்கிறது கிடையாது, அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது, என்ன ஏதுன்னு நான் கேட்கறது கிடையாது. அந்த ஊழியங்கள் அவர்கள் செய்யும் பொழுது நல்லொழுக்கமாக நேர்த்தியாக போகிறது. அப்ப அந்த ஊழியக்காரருடைய ஊழியம் என்ன? பொருளும் பணத்தையும் விசேஷமாய் கையாளுகிற ஒரு ஊழியமா இருக்கிறது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா பொருள்களை வாங்க வேண்டியதா இருக்கிறது, பணத்தை அவன் கையில கொடுத்து கையாள வேண்டியதா இருக்கிறது, மற்ற கட்டடத்திற்கு அடுத்த காரியங்களை அவர்கள் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. வந்த ஜனங்களுக்கு எல்லா விஷயமும் எல்லா காரியமும் அவங்களுக்கு வசதி இருக்குதா இல்லையா என்பதை ஃபுல்லா கவனிக்க வேண்டியது இந்த உதவிக்காரருடைய ஊழியம். உதவிக்காரருடைய அது அவங்க இறுதியில் இருக்கும். அது ஊழியக்காரர் அதை பற்றியெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை. அவங்களோட அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுத்தால் அது அவர்கள் நேர்த்தியாய் கவனிப்பார்கள். அந்த மாதிரி ஆட்களை நான் அநேக சபையிலே பார்த்திருக்கிறேன். அந்த வேலையை மாத்திரம் அவங்கள்ட்ட கொடுத்தாக்கா அவங்க அதை கரெக்டாக பண்ணுவாங்க. அந்த வேலை வேறு யார் கை வச்சாலும் அதில் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது. அந்த உதவிக்காரர் அந்த கைப்பட அந்த வேலையை செய்யும் பொழுது அதில் ஒரு நல்ல பரிபூர்ணத்தை நாம் நன்றாக பார்க்கலாம். ஆல்ரைட், இப்பொழுது 1 தீமோத்தேயு 3:8 கீழே நாம் கடந்து போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தைகள் என்ன? உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை சீக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தெரியுமா?
ஓவர்சியுடைய குவாலிஃபிகேஷனை பார்க்கிலும் உதவிக்காரருடைய குவாலிஃபிகேஷன்ல சில விஷயங்கள் ஆட் ஆயிருக்குது. அது ரொம்ப ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. For the deacons have few more qualifications than the overseer. கண்காணிப்புக்கு கொடுக்கப்பட்ட தகுதியான காரியங்களை பார்க்கிலும் உதவிக்காரருக்கு கொடுக்கப்பட்ட தகுதிகள் கொஞ்சம் கூட மிகுதியாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு கொஞ்சம் உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது விஷயம், இங்கிலீஷ்ல வந்து deacons likewise must be men of dignity அப்படின்ற முதல் வார்த்தை வந்தது. தமிழ்ல கொஞ்சம் கீழே வருது நினைக்கிறேன் அந்த வார்த்தை. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல், அந்த மூணு விஷயம் போன பிறகு வார்த்தை நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். முதலாவது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் வருகிறது கிரீக்கு வார்த்தையிலும். டீக்கன் அல்லது உதவிக்காரருடைய முதலாவது தகுதியான சுபாவம் என்னவென்றால் அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தை ஏற்கனவே வசனம் 4ல கண்காணிப்புக்கு வந்தது. 3-4 வாசியுங்கள். தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய. அந்த வார்த்தை வருது பாருங்க, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக. அதே வார்த்தை எங்க வருது மறுபடியும்? 8ல வருகிறது. யாரை பத்தி பேசும் பொழுது? உதவிக்காரர்களை பத்தி பேசும் பொழுது, உதவிக்காரர்களை பத்தி பேசும் பொழுது. இப்போ 8 வாசியுங்கள். அந்தப்படியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க 2 வருஷத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். செம்னாஸ் என்பதன வார்த்தைக்கு நல்லொழுக்கம் என்றால் ஹானரபிள், வெனரபிள், கனமுடையவர்களாக இருக்க வேண்டும், மதிப்பு மரியாதையுடையவர்களாக இருக்க வேண்டும். யாரு? உதவிக்காரர்கள். என்ன அந்த கனமும் அந்த மதிப்பும்? அந்த வார்த்தை ரொம்ப வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா தெரிகிறது. ஆனா அது ஈஸியான வார்த்தை கிடையாது. அந்த இங்க மாத்திரம் ஊழியக்காரர்களுடைய தகுதியான காரியங்களை பத்தி பேசும் பொழுது சுலபமா புரிது போல நீங்கள் வாசிக்கும் போது தெரியுது. ஆனா சுலபமா எது ஒன்றும் கிடையாதுங்க, ரொம்ப கடினமா இருக்கிறது. அந்த நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் அவர்கள் முதலாவது இருக்க வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் வந்து உதவிக்காரன் வந்து உதவி செய்கிற அந்த ஊழியம் ஆவியானவரால் அருளப்படவில்லை என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். என்ன அந்த நல்லொழுக்கம் உள்ளவர்கள் வார்த்தைக்கு அர்த்தம்? இப்ப 8 நீங்க வாசிங்கள். ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி கோத்திருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அது நான் ஏற்கனவே கண்காணிப்பு ஊழியர்களை பத்தி பேசும்போது நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இங்க 8ல கொஞ்சம் கவனிங்கள். உதவிக்காரரை பத்தி பேசும் பொழுது அந்தப்படியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும். அத்த புடிச்சுக்கோங்க. முதல்ல இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல். அப்படி இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நெகேஷன். அப்படி இருக்க அந்த 3 விஷயங்கள் உதவிக்காரன் கிட்ட இருக்கவே கூடாது. அப்புறம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். எப்படி இருக்கணும்? நல்லொழுக்க உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வசனம் 8 மாத்திரம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அந்த நல்லொழுக்கம் உள்ள என்பதான வார்த்தையுடைய அர்த்தம் நமக்கு தெரிய வேண்டும் என்றால், முதலாவது உதவிக்காரன் இருநாக்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட் வார்த்தை அது. ஓகே, டி லோகோஸ் என்பதான கிரீக் வேர்டு. லோகோஸ் என்பதான வார்த்தைக்கு வேர்டு, லோகோன்ற வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. டி லோகோஸ் என்ற வார்த்தைக்கு வேர்டு. டிஸ் என்பதான வார்த்தைக்கு வந்து ட்வைஸ், 2. அதனால தான் தமிழ்ல கரெக்டா போட்டிருக்காங்க. என்ன வார்த்தை வந்துச்சுங்க? இருநாக்கு, டபுள் டங். இங்கிலீஷ்ல டபுள் டங். 2 நாக்கூடியவர்களாய் யார் இருக்கக்கூடாது? உதவிக்காரன். ஊழியக்காரனை பத்தி அங்க பேசல. உதவிக்காரனுக்கு 2 நாக்கு இருக்கவே கூடாது. வாட் டஸ் இட் மீன்? பாருங்க, இந்த மாதிரி சத்தியெல்லாம் சபையில போதிக்காத பட்சத்துல தான் அருமையாய் ஆரம்பிக்கப்பட்ட சபை பாதியிலே குழப்பத்திற்குள்ளாக போய் முடிகிறது. பரிகாரம் எல்லாம் வேதத்தில் இருக்கிறது. ஊழியக்காரர் நல்லா இருந்தாக்கா கீழே இருக்கிற உதவிக்காரர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. உதவிக்காரர்கள் நல்லா இருந்தாக்கா ஊழியக்காரர் சரியா இருக்கிறது கிடையாது. இந்த 2 பேரும் சரியா இருக்கணும்னாக்கா இந்த 2 பேர் எப்படி இருக்கணுன்றதை பத்தி வேத வாக்கியத்திலிருந்து இருக்கிறத வெளிப்படுத்த வேண்டும் சபைக்கு. ஊழியக்காரனை பத்தி பேசும்பொழுது 2 நாக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படவில்லை. அதான் சொன்னேன். உதவிக்காரரை பத்தி பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் பத்தி இங்க சொல்லப்படுகிறது. 2 நாக்கு இருக்கக்கூடாதான் உதவிக்காரனுக்கு. அதோட எக்ஸாக்ட் ரூட் பார்த்து நீங்க எடுத்தீங்கன்னாக்கா, உதவிக்காரன் ஒரே டாபிக்க, ஒரே விஷயத்த 2 மாதிரி சொல்லக்கூடாது. உதவிக்காரன். ஒரு உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா?
ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராலை என்னன்னு சொல்லிட்டான்? அபிமெலேக் கிட்ட, பார்வோன் ராஜா கிட்ட 2 பேர்ட்ட சொல்றான். என்னன்னு? அது பொய்யா? இஸ் இட் லை? வாஸ் இட் லை? உண்மையா பொய்யா? சகோதரி இல்லையா? she was his sister, but now சகோதரி இருந்தால் ஆபிரகாம் திருமணம் பண்ணுவதற்கு முந்தி, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி சகோதரின்னு சொல்லலாம்? அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தலாம்? டபுள் டன். 2 நாக்கு உதவிக்காரனுக்கு இருக்கவே கூடாது. உதவிக்காரர்கள் 2 நாக்குள்ளவர்களா இருந்தார்கள். விசுவாசிகள் யாருமே 1 நாக்குள்ளவர்களா இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த 2 நாக்கு பத்தி இன்றைக்கு நான் உங்களுக்கு அருமையா சொல்ல பிரயாசப்படுவேன். வாசிங்கள் வசனம் 8. அந்தபடியே உதவிக்காரரும் 2 நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் அடுத்த பாருங்க, அவர் வாசிச்சிருக்காரு. 2 நாக்குள்ளவர்களாயும், அடுத்து மதுபான பிரியர், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர். நன்றாக கவனிங்கள். 2 நாக்கு கீழே 2 விஷயம் பேசுற. என்னது? மதுபானத்தை பிரியமாய் குடிப்பது, இழிவான ஆதாயத்தை இச்சிப்பது. இந்த 2 விஷயம் தான் ஒரு நாக்க 2 நாக்காக்குறது. புரிஞ்சுதுங்களா? ஒரு மனுஷனுடைய ஒரே வார்த்தையை 2 விதமான வார்த்தையை மாற்றுவது. எப்போ ஒரு வார்த்தை 2ஆ மாறுதோ 2மே பொய்யாத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஒன். சத்தியம், உண்மை எப்போதும் ஒன்னா தான் இருக்க வாய்ப்பு உண்டு. அதை நம்ம எப்ப 2 படுத்துறோமோ 2மே பொய்யாக வாய்ப்பு இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஆகையால் தான் எப்பவுமே ஒரே சத்தியமா இருக்கிற ஒரே வார்த்தையை 2ஆ பேசக்கூடாது. உதவிக்காரர்கள், ஆனா உதவிக்காரர்கள் பேசுவார்கள். எப்போ? குடி, இழிவான ஆதாயம். இந்த 2 விஷயம் ஒரு நாக்குள்ள உதவிக்காரனை 2 நாக்காக மாத்த வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப தப்பு. அப்படிப்பட்டவங்களை உதவிக்காரர் லிஸ்ட்ல போடக்கூடாது. அந்த 2 விஷயத்தை கீழே சொல்லப்படுற அந்த 2 விஷயத்தை சொல்வதற்கு முந்தி நல்லொழுக்கம் உள்ளன்ற வார்த்தை வாசிச்சாங்க. ஞாபகம் இருக்குதா? இவ வாசிங்க 8. அந்தபடியே உதவிக்காரரும் 2 நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். இப்ப அந்த வார்த்தைக்கு கனெக்ட் பண்றீங்களா நீங்களே? நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்றால் என்னன்னு டபுள் நாக்கு இருந்தா என்ன ஒன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நமக்கு 2 நாக்கு இருக்கக்கூடாது. அதுல முக்கியமாய் டீக்கன்ஸ், உதவிக்காரருக்கு 2 நாவு இருக்கக்கூடாது. 2 நாவு அங்க சொல்லப்படுற மதுபானமும் பண ஆசையும் 2 நாவா மாத்துது. அப்ப நல்லொழுக்கம் உள்ளவர்கள் என்றால் என்ற வார்த்தை நான் உங்களை கேட்டேன். இப்ப கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. What do you mean by dignity? According to this context, if the fond of gain and addicted to wine leads you to have double tongue, then what does the dignity do? பண ஆசையும் பணத்தை இச்சிக்கிறதும் மதுபான பிரியமும் நம்மளுக்கு 2 நாவ் ஆக்கும் என்று அதை எப்படி ஆக்குறேன்னு சொல்லி முடிகிறேன். இப்போ அப்படி ஆக்குமானால் நல்லொழுக்கம் என்ன பண்ணுதுன்னு கேக்குறேன். நல்லொழுக்கம் ஒரே நாக்கா வைக்கும். புரிஞ்சுதா? அந்த டினின்ற வார்த்தைக்கு நான் உங்களுக்கு சுலபமா சொல்வதற்காக இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி கொண்டு வருகிறேன். உதவிக்காரன் நல்லொழுக்கம் உள்ளவனா இருக்க வேண்டும் என்ற வார்த்தைக்கு சும்மா சொல்லிட்டு போறது கிடையாதுங்க. நல்லொழுக்கம் உள்ளவன வார்த்தைக்கு அர்த்தம் உதவிக்காரன் ஒரே வார்த்தையுடையவனாய் எந்த விதமான சபையின் ஊழியத்துடைய சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. சாம்சன் பண்ணி இந்த சிம்சோன் பண்ண பெரிய பாவமே அதுதான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரு ரகசியமான வெளிப்பாட சொல்லக்கூடாத நிலையிலே அவன் சொல்லிட்டான். கர்த்தராகிய இயேசுநாதர் இடத்துல அவரோட 2வது வருகை பத்தி கேட்கும் பொழுது இயேசுநாதர் சொல்லவில்லை, இட் இஸ் நாட் யுவர் பிசினஸ். உதவிக்காரருக்கு ஒண்டிதான் சபையுடைய சில அஸ்திபாரத்திற்கு அடுத்த ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அது கட்டாயமாக வெளியே சொல்ல வேண்டியது இல்லை. விசுவாசிகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். வருகிற பணத்தை பத்தி சபைக்கு தெரியணும், அதை பத்தி பேசப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு பர்சனல் கவுன்சிலிங் நடந்திருக்கும்.
உதவிக்காரர்களோட கூட உட்கார்ந்து அந்த ஒரு விஷயத்தை வெளித்துல போயிட்டு ஓபன் பண்ணக்கூடாது. ஓபன் பண்ணாம வைக்கிறது தான் என்னது? டிக்னிட்டி. உங்க ஆபீஸ் விஷயம் அதை ஷேர் பண்றீங்களா வீட்ல? நீங்க ஆபீஸ் விஷயம் ஆபீஸ் தான் அது. அதை வீட்ல கொண்டு வரக்கூடாதுன்றது நாம என்ன பண்றோம்? அதை சீக்கிரட்டா கான்பிடென்ஷியலா வைக்கிறோம். அது ஏங்க ஒரு ஸ்தாபனத்திற்கு, பூமியில இருக்கிற ஸ்தாபனத்திற்கே அந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவர்களுக்கு கான்பிடென்ஷியலா மெயின்டைன் பண்றோமே, ஆனால் கர்த்தருடைய திருச்சபையிலே நடக்க வேண்டிய அற்புதமான ஊழியங்கள் அசுத்தன் அதை கொலைச்சல் ஆக்காதபடிக்கு எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கிறது. உங்களை வந்து கேட்பாங்க உங்க குடும்ப நிலவரம், நீங்க தயவுசெய்து சொல்ல வேண்டாம், வச்சுக்கோங்க உங்கள்ட்ட சீக்கிரட்டா. தட்ஸ் குட் ஹேபிட் ஆக்சுவலி. சில உங்களுடைய பர்சனல் விஷயம் ஒன்று இருக்கும் பாருங்க, அது கர்த்தர் அவருடைய அருளோட கூட வெளியே சொல்ல வேண்டும் என்றால் நாம் சொல்ல வேண்டும், இல்லைனாக்கா சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஆனா பொய் பேசக்கூடாது, சொல்ல வேண்டாம். அது அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் டோன்ட் லை. உள்ள ஒண்ணு இருக்கிறது, வெளியே வேற மாதிரியான விஷயங்கள் ரெண்டாய் மாறக்கூடாது விசுவாசுடைய நாவல. முக்கியமாய் டீக்கன்ஸ் நான் கீழே போய் வெளிப்படுத்துகிறேன். அதற்கு முன்னாடி அந்த டிக்னிட்டின்ற வார்த்தை புரிஞ்சுதா உங்களுக்கு? என்னது? சீரியஸ்னஸா இருக்கிற சபையின் விஷயங்களை அந்த உதவிக்காரன் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள மாட்டான். மாறாக வாய் திறந்து பேசாமல் அவன் செயல்ல காண்பித்துக் கொண்டு போய் கொண்டிருப்பான். His deeds speaks loud than his word. இங்கேயும் நல்ல ஊழியம் செய்கிற உதவிக்காரர் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஒரு வேலை கொடுத்தா, ஒரு ஊழியத்தை கொடுத்தா அதை கச்சிதமாய் அழகாக முடித்து கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல. ஒருத்தர் நான் ஊழியத்தை கொடுத்தா அதை பத்தி கேர் பண்றதே கிடையாது, பிரேயர் மாத்த தான் பண்றது. அதை கரெக்டமா கச்சிதமா முடிச்சு கிளீனா கழுவி சுத்தமா பண்ணிட்டு வந்துருவான். அந்த மாதிரி ஊழியம் செய்கிற உதவிக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனா அந்த உதவிக்காரர்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? வேத வாக்கியம் சொல்லுது, டபுள் டாங். அந்த ஒரே நாக்க ரெண்டு நாக்கு ஆக்குறது வந்து இந்த மதுபானமும் இந்த ஒரு இழிவான பண ஆசை ஒண்டிதான். ரெண்டு நாக்கு ஆக்குறது. அப்படி ரீசெண்டாக ரொம்ப பேர் ஊழியக்காரடி மாறிட்டான். அது நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கிறது. நல்லா இருந்த ஊழியக்காரர்கள் பணம் குவிந்து 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 வர, அது எல்லை மீறி போகும் பொழுது அவங்களால வார்த்தையை கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர முடியவில்லை. ஸோ டிகிரி என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வார்த்தையை முக்கியமாக குடும்பத்தின் ரகசியமாகட்டும், அதுல சபையின் ரகசியமாகட்டும் யாரிடத்திலையும் சொல்லாமல் வைத்துக் கொள்வது. அதே மாதிரி பொய்யும் சொல்ல மாட்டாங்க. நான் இப்ப சொல்ல உனக்கு இஷ்டம் இல்லை, நீங்க உங்களுடைய ரகசியத்தை உண்மையை என்கிட்ட சொல்லாத மற்றவங்க சொல்லாமல் இருக்க வந்து பாவம் கிடையாது, நல்லது. அது நான் உன்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லை, அவ்வளவுதான். தட்ஸ் மை பர்சனல் பிரைவேட். அது எனக்கும் என் ஆண்டவருக்கு மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொன்னால் நோ ப்ராப்ளம், வெரி குட். ஸோ டிகிரி என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து உதவிக்காரன் வார்த்தையை மாத்திரம் விடாமல் வேலையிலும் செயலிலும் ஈடுபடுவார். அவர்கிட்ட பேச்சு ஜாஸ்தி இருக்காது, ஆனா வேலை ஜாஸ்தி இருக்கும், அதிக வேலை இருக்கும். His deeds speak so audibly. 8. இப்போ கொஞ்சம் கவனிக்கலாம், நான் 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல். முதல் மதுபான பிரியம், addicted to much wine, oinos, prosecco, pulos, oinos. அந்த வார்த்தை மறுபடியும் எங்க வந்தது நம்ம பார்க்கும் பொழுது வசனம் 3ல இல்லையா? 3 வாசிங்க, 3:3. அவன் மதுபான பிரியனும். யாரு? கண்காணியை பத்தி பேசும் பொழுது மதுபான பிரியனும். ஆனா ஒரு வார்த்தை கொஞ்சம் அழகா ஆழமாக இங்கே சொல்லப்பட்டிருக்குது வசனம் 8ல. என்னது? முன்னாடி வாசிங்க. அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும். தமிழ்ல ஒரே மாதிரி வந்துச்சு, இங்கிலீஷ்ல எப்படி வருது? வசனம் not addicted to wine. 8ல deacons likewise must be men of dignity, not double-tongued or addicted to much wine. அந்த much wineன்றது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் addicted to much wine, prosecco என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து hold the mind. அதாவது குடிக்க விரும்புகிறவர்கள் குடிபோதை எடுத்த உடனே அவங்களுடைய வாய்
கட்டுப்பாட்டுக்குள்ளாமல் லூஸ் ஆகுது, லூஸ் தங்கமா. இது மதுபானத்திற்கு பிரியமுள்ளவருடைய நாவு வந்து ரகசியங்களை, மனதில் வைக்க வேண்டிய காரியங்களை மனதில் வைக்காமல் அதை அப்படியே கழட்டி விடுறது தான் அந்த அடிக்டட் என்ற வார்த்தை வருகிறது கிரேக்க பாஷையிலே. மச் வைன், ஃபூலுஸ் என்பதான கிரீக் வேர்டுக்கு வந்து அதிகம், ஆயினாஸ் என்ற வார்த்தைக்கு வந்து வைன், அதிகமாய் வைன் குடித்தால் அவருடைய நாவு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் படபட என்று வாய் திறந்து சொல்லி விடுவார்கள். ஆகையால் தான் ஒருவனுடைய ஒரே நாவு 2 நாவாக மாறுவதற்கான காரணம் வந்து ஒன்னு மதுபானம், 2வது அடுத்த வார்த்தை என்ன வசனம் 8, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாய், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும், fond of sordid gain. அந்த கெட்ராஸ் என்ற வார்த்தைக்கு வந்து அந்த தமிழ்ல எக்ஸாக்டா போட பாருங்க, இச்சிக்கிறது, லுக்கர், இச்சிக்கிறது, இழிவான ஆதாயத்தை. பண ஆசைன்னு சொல்லப்படலங்க, பண ஆசைன்றது வேற, அங்க சொல்லப்படுற வார்த்தை இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறது. இழிவான ஆதாயம்னா என்ன? அதான் தான் உதவிக்காரரை கையாளுறாங்க, பணத்தை, அவங்களுக்கு தான் பணம் கொடுக்கப்படுது, பொருள் வாங்குவதற்கும் மற்ற காரியங்களை செட் பண்ணி வைப்பதற்கும் பணத்தொகை அவர்கள் கையில கொடுக்கிறபடியால் அந்த பணத்தொகை வந்து அங்க சொல்லப்படுற எக்ஸாக்ட் மீனிங் வந்து பிரைப். அந்த பணத்தை லஞ்சமாக அடைவதற்கு அதுல இருக்கிற ஒரு இச்சை இங்க நாம் கவனிக்க வேண்டும். இந்த பண ஆசை என்று இங்க சொல்லப்படுற இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிற அந்த இச்சை நம்ம என்ன செய்கிறது என்றால் உண்மையை மூடி மறைத்து பொய்யை பேச வைக்கிறது. மதுபானம் உண்மையை மறைத்து வைக்காமல் வாயை திறந்து சொல்ல வைக்கிறது. ஆகையால் தான் மதுபானம் சபையுடைய குடும்பத்துடைய ரகசியமான காரியங்களை மனதில் வைக்காமல் எல்லாத்தையும் வாயை திறந்து திறக்க வைக்கும். ஆனால் பண ஆசை, இச்சை என்று சொல்லப்படுகிற அந்த விஷயம் மெய்யான விஷயத்தை பொய்யாக்கி பேசுவது. ஏன்னா பணம் கிடைக்கணும்னாக்கா அந்த இடத்துல உண்மையை பேச முடியாது, பொய்யை தான் பேச வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் தான் பணம், இச்சை பொய்யை பேச வைக்கிறது, உண்மையை பேச வைக்காமல். மதுபான ஆசை வந்து நம்முடைய ரகசியம் எல்லாம் வாயை திறந்து சொல்ல வைக்கிறது. இந்த 2 விஷயமும் நம்முடைய ஒரே நாவான நல்லொழுக்கமுள்ள நம்முடைய நாவை வந்து 2ஆக இரட்டிப்பாக பிரிக்க வைக்கிறது. புரியுதுங்களா? உதவிக்காரன் தன்னுடைய நாவை எந்த அளவுக்கு பயபக்தியோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. ஆகையால் தான் இந்த மாதிரி நாவை கட்டுப்படுத்துகிற ஆட்கள் கிட்ட சபையில எவ்வளவு லட்சம் பணம் வந்தாலும் கையில கொடுத்து நீ ஹேண்டில் பண்ணப்பா, எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு பூர்ண இறுதியத்தோடு கொடுக்கலாம். அவர்கள் அதை செய்வார்கள், கரெக்டா செய்வார்கள், நல்லொழுக்கமா செய்வார்கள். ஆனா அந்த விஷயத்த வந்து ஊழியக்காரன் செய்ய போகக்கூடாது. இங்கதான் ஊழியக்காரன் பண்ற ரொம்ப பெரிய பாவம் அது. ஊழியக்காரன் வேலை என்ன? எனக்கு இந்த வேலைலாம் இங்க ஆயிருக்கணும், இவ்வளவு விஷயம், இந்த பணம், இந்த தொகை இங்கெல்லாம் போயிருக்கணும் என்று கர்த்தருக்குள்ளாக நீ சொல்லிட்டியா? அத கையாளுவது யாரு? உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க, அதை அவங்க பாத்துக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பணத்தை சேகரிச்சாரு எருசலேமில் இருக்கிற ஆதி திருச்சபைக்காக. அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அவர்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலங்க, பணத்தை கொண்டு போயிட்டு யாக்கோபு இருக்கும் பொழுதே கொண்டு போய் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற அந்த ஒட்டுமொத்த பணத்தொகையை. அதை யாரெல்லாம் கையாளுமோ அவர்கள் அதை கையாண்டு கரெக்டா கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தார்கள். எஸ்ரா புஸ்தகத்தை நான் பார்க்க இருக்கிறோம். அந்த எஸ்ரா புஸ்தகத்துல தேவனுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டுற பொழுது அவங்கள்ட்ட அந்த பணத்தொகையை அவர்கள் எப்படி உதவிக்காரருங்க வேலை செய்யறோமோ எப்படி கையாளுறாங்க தெரியுமா? கணக்கு வழக்கெல்லாம் அவ்வளோ கரெக்டா இருக்கும். ஏன்னா உதவிக்காரந்து பேச்சு கம்மி, உதவிக்காரந்து வேலை ஜாஸ்தி, கண்காணிப்பினுடையது சர்ற வேலை கம்மி, பேச்சு ஜாஸ்தி. அதனால தான் நீங்க சும்மா இருக்கிறீங்க, நான் பேசிட்டே இருக்கிறேன். இதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். ஐ ஸ்பீக் லாட் பட் தி டீக்கன் ஒர்க்ஸ். ஒரு வருஷத்தை ஞாபகப்படுத்தி நான் நிறுத்த விரும்புகிறேன். அடுத்த வாரம் தொடங்க விரும்புவேன். ஏன்னா அது இப்போ தொடங்கினால் ரொம்ப நேரம் ஆயிடும். வசனம் 8 வாசிட்டு அப்புறம் 9 வாசிங்க. அந்தப்படி உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை, அதை பாயிண்ட் பண்ணிக்க. 9 என்னது? விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளவர்களாயும். சுத்த மனசாட்சியில என்ன பண்ணோம்? இப்ப புரியுதா வசனம் 8க்கு 9க்கு இருக்கிற வித்தியாசம்? பண ஆசையும் மதுபான பிரியையும் ஒரே நாக்க என்ன பண்ணுது?
2 நாக்காக்க விடுது. ஆனால் நல்லொழுக்கம் உள்ளவன் வசனம் 9 நிறைவேற்றுவான். என்னது? விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு உதவிக்காரர்களாக உதவி செய்யணும்னு கருது எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்கு. அந்த ஊழியத்தில் நான் வரவேன் என்று விரும்புகிறவர்களுக்கு வசனம் 10 என்ன சொல்லப்படுது? மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். எப்படி சோதிக்கப்படணும்? புரியுதா? சோதனை இருக்குதா? ஊழியக்காரனை நீங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சலாம். அவர் பைபிள் வச்சுன்னு கதை வச்சிருந்தானாக்கா நீங்க தெரிஞ்சுனா இவரு ஊழியக்காரனே இல்லைன்ட்டு. உதவிக்காரர்கள் 2 நாக்கு இருக்க கூடாது. உதவிக்காரன் உண்மையை சொல்லாமல் இருப்பதை நாம் பாராட்டலாம். உண்மையை மறைத்து பொய் பேசவும் கூடாது. உண்மையை சொல்லக்கூடாத இடத்துல சொல்லவும் கூடாது. அவர்கள் அது கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டிய இடத்துல எதற்காக நாம் பொய் பேச வேண்டும்? நம்முடைய ரகசியமான காரியங்களை உங்களிடத்தில் யாராவது கேட்க வந்தால் நீங்கள் தயவு செய்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட ஓபன் பண்ணக்கூடாது. நல்ல உள்ளத்தோட கேட்கிற ஆட்கள் சில பேர் இருக்கிறார்கள். அது உங்களுக்கே தெரியும், இவங்கள்ட்ட தான் சொல்லணும் அது அப்படின்ட்டு. அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லலாம், தேவாவென்று உங்களுக்கு ஏவினால். ஏன்னா எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு நல்ல ஆலோசனை தேவை, நல்ல பதில் தேவை, நான் செய்யறது சரியா தப்பா என்பது புரிந்து கொள்ளுதல் தேவை என்பதான நோக்கத்தோடு நீங்கள் கர்த்தர் உங்களுக்குள்ளாக யார் நம்பிக்கை உள்ள ஆட்களை காண்பிக்கிறாரோ அவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அவர்கள் தவிர நீங்கள் வேற யாருக்கிட்டையும் உங்க குடும்ப விஷயத்தை கூட நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். கர்த்தரும் எல்லா விஷயத்தையும் எல்லா டைமும் நம்மளுக்கு வெளிப்படுத்துறது கிடையாது, தெரியுமா? அதே போல நம்முடைய குடும்ப விஷயம், கர்த்தரோட திருச்சபை விஷயம், என்ன அரசாங்கத்துக்கு எவ்வளவு தெரியணும், உலகத்தானுக்கு எவ்வளவு தெரியணும், விசுவாசிகளுக்கு எந்த நிலைக்கு தெரியணும், என்ன தெரியணும், அவ்வளவு போதும் அவர்களுக்கு. மிஞ்சின காரியம் எல்லாம் சொல்லணுன்ற கட்ட. ஆனா அந்த மிஞ்சின காரியம் தெரியணுன்ட்டு தான் சில பேர் வந்து கேட்பார்கள் உங்கள்கிட்ட. அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். நீங்க சொல்லக்கூடாது. உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் சொல்லாமல் சும்மா இருந்தது நல்லது. ஏன் நான் கேட்டு நகரன் எதுவுமே பதில் சொல்ல என்பதான கேள்வி வந்தால், நான் உண்மையை சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை, அதே நேரத்தில் பொய் பேசவும் எனக்கு மனம் இல்லை, இதை பத்தி இப்ப பேச வேண்டாம், நிறுத்தி என்று நீங்கள் நான் சொல்ல வேண்டும். ஆகையால் உதவிக்காரனை சோதித்து முதலாவது அவரை சோதிக்க வேண்டும். அதெல்லாம் அடுத்த வாரம் தான் சொல்ல விரும்புகிறேன். அந்த உதவிக்காரனை முதலாவது சோதிக்க வேண்டும். என்ன அந்த சோதனை? டபுள் டங் இருக்கவே கூடாது. ஒரே நாக்கு இருக்கணும். இவன் பேசினா உண்மைதான் பேசுவான், இல்லைன்னா பேசவே மாட்டான். கான்சிக்வன்ஸ் என்ன தெரியுமா? வசனம் 13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள். அப்ப அது என்ன? உதவிக்காரது என்னது? ஊழியம்ங்க. ஊழியக்காரன் எப்படி ஊழியம் செய்கிறானோ அதே போல உதவிக்காரர்களும் ஊழியம் செய்கிறார்கள். அது பார்ட் டைம் ஆச்செல்லாம் ஃபுல் டைம் ஆச்செல்லாம் எப்படி வந்தாலும் செய்கிறார்கள் அவர்கள். உதவிக்காரர்களுடைய ஊழியம், அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் அவர்கள் சபையிலே. 13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். அதனால் வருங்காலத்தை சொல்ல விரும்புகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு முன்ருசிக்காக நான் வாசித்தேன். இன்னொரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். உதவிக்காரர் ஊழியக்காரனுக்கல்ல ஊழியம் செய்ய வேண்டியது. சில உதவிக்காரர்களை சபையில இருக்கிற வேலையை வாங்காம ஊழியக்காரங்க வந்து அவங்க வீட்டு வேலையை வாங்கிட்டு இருப்பான். உனக்கு வீட்டு வேலை செய்யனாக்கா அதுக்கு நாளை ஒரு நியமிச்சு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து வேலை வாங்கிக்கோ. உதவிக்காரர் செய்கிறது யாருக்கு? 3ஆம் அதிகார வசனம் 15. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை. ஊழியக்காரன் உதவிக்காரனுடைய ஊழியம் எங்க நடக்கணும்? தேவனுடைய வீடு. எது தேவனுடைய வீடு? வாசிங்க. தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய். ஹல்லேலூயா. அந்த வீடு எது? அப்ப ஊழியக்கார வந்து உதவிக்காரர வீட்டுக்கு கூப்பிட்டுக்கணும், வீட்டு வேலை வாங்கலாமா? அது எவ்வளவு பெரிய பாவம். உதவிக்காரர்களை மாத்திரம் எந்த காரணத்தை கொண்ட ஊழியக்காரனுடைய வீட்டு வேலைக்காக அவர்களை பயன்படுத்தக்கூடாது. எப்பனா ஹெல்ப் கேட்கலாம். ஆனால் உதவிக்காரன் சபைக்கு தான் ஊழியம் செய்ய வேண்டுமே தவிர யாருக்கல்ல? ஊழியக்காரனுடைய வீட்டுக்கல்ல. உதவிக்காரருடைய ஊழியம் எங்க? கர்த்தருடைய திருச்சபையிலே. உங்களுக்கு அவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியக்காரனுக்கு அல்ல. ஊழியக்காரனுக்கு வீடு பெருசா பங்களா மாதிரி இருந்துச்சுனாக்கா அவர் என்ன பண்ணோம், 2-3 பேரை வேலைக்கு வச்சுக்கின்னு சம்பளம் கொடுத்துன்னு வேலை வாங்கிக்கிட்டோம். அது வேற மாதிரி, அது நல்லது. அதை விட்டுட்டு
சபையில இருக்கிற ஊழியம் செய்கிற உதவிக்காரர்களை வீட்டு வேலைக்காக ஐயா வீட்டுக்கு போய் நான் வேலை செய்ய சொல்லிட்டு போய் செஞ்சால் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. ரொம்ப ஊழியக்காரங்க அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதவிக்காரருடைய ஊழியம் திருச்சபைக்கு. யாருக்கு இல்ல? ஊழியக்காரருக்கு இல்லை. இரண்டாவது, உதவிக்காரரை சோதித்து அறிய வேண்டும். அடுத்த வாரம் எப்படி சோதிக்க வேண்டும்? அவர்களுக்கு 2 நாக்கு இருக்கக்கூடாது. 2 நாக்கு இருக்கிறவர்களை நம்பி நாம் சபையின் ஊழியத்தை ஒப்புவிக்க முடியாது. ஏனால் அவர்களுக்கு பண ஆசை இருந்தால் உண்மையை பொய்யாக்குவார்கள். குடிபோத ஆசை இருந்தால் அவர்கள் சபையின் ரகசியத்தை எல்லாம் எல்லோரிடத்திலும் போய் சொல்லுவார்கள். ஆகையால் உதவிக்காரர் சோதிக்கணுமா? சோதிச்சுதான் ஆக வேண்டும். அவங்களுக்கு 2 நாக்கு இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் அந்த டங்கை ஒரே டங்கா ஜாக்கிரதையாக மெயின்டைன் பண்ணிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ அடுத்த வாரம் நாம் வரும் பொழுது விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறது என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது ஊழியக்காரனுக்கு சொல்லப்பட்டே இல்லையா? யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது பாருங்க? உதவிக்காரருக்கு. அதனால உதவிக்காரங்க சாதாரணமான ஆள் கிடையாது. அந்த உதவிக்காரர் சேவையிலிருந்து வெளியே வந்தவர் தான் ஸ்டீஃபன். அந்த உதவிக்காரருடைய சேவையிலிருந்து வெளியே வந்தவர் தான் பிலிப்பு என்பதான பிரதானமான ஊழியக்காரர்கள். அவர்கள் அவங்க பண்ண சேவையில உண்மையிலே சொல்ல போனாக்கா ஸ்டேஃபானுடைய ஜெபத்துல தான் 8ஆம் அதிகாரத்துல சவுல் அறிமுகமாகறாரு. 9ஆம் அதிகாரத்துல சவுல் ரட்சிக்கப்படுறாரு. ஏன் தெரியுமா? ஸ்டேஃபான் பண்ண ஜெபம் அது. இவருடைய பாவத்தை இவர்கள் மீது சுமக்காதீங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சாரு. அந்த இடத்துல சவுல் பவுலாய் மாறுவதற்கு முந்தி சவுல் தான் வஸ்திரங்களால் சாட்சிக்காரனாக நின்று கல்லெறிகளை எறியலாம் என்று அவங்களுடைய வஸ்திரங்களை வாங்கி வைத்தார். அந்த நபருடைய ரட்சிப்புக்கு பிரதானமான ஊழியம் செய்தது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா பேதுரு கிடையாது, யாக்கோபு கிடையாது. பந்தி விசாரணை, சாப்பாடு பரிமாறுற, இலைய போடுற, சாப்பிட்டு ஆனதுக்கு அப்புறம் பெருக்கி சாப்பாடெல்லாம் வலிச்சு எடுக்கிற அந்த ஊழியக்காரனை அவருடைய ஜெபத்தினால் தான் பவுலே ரட்சிப்புக்குள்ளாக. பவுலுக்கு முன்னாடி ஊழியம் செய்து யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ஸ்தேஃபான் என்பதான ஊழியக்காரர். அதனால்தான் ஊழியக்காரனை பார்க்கலிங்க இருக்கிற உதவிக்காரருடைய ஊழியம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? அது எப்போதும் அடியை ஞாபகப்படுத்திக் கொள்வது எப்பவுமே ஞாபகப்படுத்திக் கொள்வேன். அவங்க செய்கிற சின்ன சின்ன ஊழியம் இருக்குது, அது ரொம்ப முக்கியமான ஊழியம். அது அவங்க செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். அதை அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்தீரார் தாங்கிட
பலனளிப்பார். ராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்கிறேன். அத்திமரம் துளிர் வீடாமல், ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், அத்திமரம் துளிர் வீடாமல், ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதேன். நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், நீதிமானை அனுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்தும், கர்த்தர் அன்பை விட்டு நீங்கா சுத்தனா நிலைத்திருப்பே. ஹல்லேலூயா. சுத்தனாய் நிலைத்திருப்பேன். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்கு